Hi students, this is Alex here. Class 11 completed, what next அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக யூ நீட் லாட் ஆஃப் ரெஸ்ட். பட் ஆஃப்டர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட், நம்பர் ஒன், நீங்கள் எவ்வளோ எர்லியராக கிளாஸ் 12 போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன் அப்படின்னா ஜூனில் வந்து ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் போர்ஷன்ஸ் வந்து வேகமாக போகும். மிட்டம் டெஸ்ட் வரும், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி வரும். அப்போ நம்ம வால்யூம் 1 ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி ஆகி எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். ஸோ நமக்கு வந்து டைம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ஹாலிடேஸ்லேயே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம நிறைய என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்க போகிறோம், அதனால் இப்போ நிறைய என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லாகவே அந்த என்ஜாய்மெண்ட்லேயே போயிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ரஷ் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் நம்ம ஸ்கோர் பண்ணுறதும் கஷ்டமாயிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, படிக்கும்போது நம்ம வந்து ப்ராப்பராக வித் ரைட்டிங் ப்ராக்டிஸோட படிக்கணும். இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவைலபிள். நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு ஒரு சாப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கணும், அதை நோட்ஸ் எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் அதை பார்க்காம மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு பார்க்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கலாம். அண்டு நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா தரோவாகும். ஸோ கண்டிப்பாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். இதுவே நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேயும் நம்ம 80% ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்து அதில் என்னென்னு இருக்குன்றதை புரிஞ்சு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு புக்கோட ரெஃபர் பண்ணி மறுபடியும் அதை நீங்கள் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் புரியாமல் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து அண்டர்லைன் பண்ணி சின்ன டயக்ராம் போட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் ஃபிசிக்ஸே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து ஃபியூ லெசன்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனாக இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நம்ம டெரிவேஷனை போட்டு பார்க்கணும், டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் அலோகேட் பண்ணி இதை வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓவராலாக படித்தா மட்டுமே பத்தாது. தியரியாக இருக்கும்போது நம்ம ஓவராலாக ரிவிஷன் பண்ணலாம். பட் நம்ம ப்ராப்ளம் அண்ட் டயக்ராம் டெரிவேஷன் இதெல்லாம் வரும்போது நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். கெமிஸ்ட்ரிலாம் ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி பார்க்கணும். ஸோ வித் ப்ராப்பர் ரைட்டிங் ப்ராக்டிஸோட உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற இந்த மெட்டீரியலை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதே கடகடன் ரெஃபர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டஃப்பாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் முன்னாடி நம்ம நிறைய சம்ஸை போட்டு பார்க்க முடியாது. ஸோ நிறைய சம்ஸில் ஒரு செலக்டட் சம்ஸ் நம்ம எது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு ப்ராப்பராக ஒரு மெட்டீரியல் வேணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 3, படிக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காமல் ஒரு மேலோட்டமாக படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எக்ஸாமில் எழுதும்போது பாதியிலே ஸ்ட்ரக் ஆகுது. சம்டைம் வந்து மறந்துடுது, சம்டைம் தப்பாக ஏதாவது எழுதிடுறோம். அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டினை பார்த்தா பயமாக இருக்குது, நம்ம அதை எப்படி அட்டன் பண்ண போகிறோன்னு. பட் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஏன்னா புரிஞ்சு படிக்கும்போது அந்த அந்த கான்செப்ட் வச்சு கிரியேட்டிவ் கொஸ்டினை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்க ஈவன் லாஸ்ட் இயர் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவங்க வந்து சரியாக புரிஞ்சு படிக்காதவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்க, கிரியேட்டிவ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா படிக்கிறவங்க, நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்க கிரியேட்டிவ் அது ஒன்றுமே இல்லை, இது இப்படி பண்ணால் இப்படி ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெடி ஆனாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சு படிக்கிற ஹேபிட்டை வந்து இப்போத்துலேருந்தே டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க 11th and 12th பேசிக்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்த்து நல்லா புரிஞ்சு படித்தனால காலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. காலேஜில் நடத்துனதே போதுமானதாக இருக்குது. எந்த அடிஷ்னல் கோச்சிங்கோ ஹெல்ப்போ இல்லாமல் வீட்டுக்கு வந்து அவங்களாவே நல்லா படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா 11th and 12th பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி ஃப்யூச்சரில் காலேஜை வந்து நல்லா பண்ணணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் வந்து இப்போவே அந்த புரிஞ்சு படிக்கிற ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஏனோ தானோன்னு படிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் நல்ல காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் காலேஜில் போய் நம்ம வந்து அங்கே போய் திடீர்னு புரிஞ்சு படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஹேபிட்டை வந்து இந்த 11th அண்ட் 12th போர்ஷன்லேருந்தே வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்பர் 4, படிக்கிறத ஒரு பேர்டனா நினைக்காம என்ஜாய் பண்ணி படிங்க. இது வந்து நிறைய டாப்பர்ஸ் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டனா நினச்சி, சரி இன்னைக்கு இந்த ஒரு எக்ஸசைஸை படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பேர்டனா எடுத்து அதை படிக்காம, அந்த கான்செப்டை என்ஜாய் பண்ணி படிங்க. ஒரு புது கான்செப்ட் கற்றுக்கிறீங்கன்னா அந்த கான்செப்டில் என்ன இருக்குன்றத பாருங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணுறோம் ப்ராப்ளத்தில் அப்படின்றத பாருங்கள். இன்னொரு ப்ராப்ளம் போடும்போது எப்படி அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே இருக்கா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு கான்செப்ட் அதில் வருதா, எப்படி ட்விஸ்டடாக வச்சுருக்காங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி போடும்போது, நம்ம அந்த கான்செப்டோடையே வந்து நம்ம வாழ கற்றுட்டோம் அப்படின்னா, நமக்கு அது படிப்பு வந்து பேர்டனாகவே தெரியாது. ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நம்ம அதை புரிஞ்சு, அதை என்ஜாய் பண்ணி, அந்த இதுலேயே நம்ம வந்து வாழ கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி படித்த என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப், அதாவது எல்லாத்துலேயுமே சென்டம் வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க இந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா, படிப்பை வந்து ஒரு பேர்டனாக எடுத்து, இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக படிக்காமல், நம்ம அந்த கான்செப்டை என்ஜாய் பண்ணி படிக்கும்போது, நம்ம அதில் இருக்கிறத வந்து நமக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் சரி அடுத்து புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். அடுத்தது 3வது சாப்டர் வரும்போது இன்னும் வந்து சரி நம்ம இந்த சாப்டர் என்ன கற்றுக்க போகிறோம், அந்த கியூரியாசிட்டியோட புரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் படிக்கிற ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. ஏன்னா நிறைய 12th ஸ்டூடெண்ட், இப்போ 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் சரியாக பண்ணலை, மார்க் எவ்வளோ வரும்னு தெரியல, காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த கோர்ஸ் கிடைக்கும்னு தெரியல, காலேஜ் ஒருவேளை ப்ரைவேட் காலேஜ் கிடச்சதுன்னா அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒருவேளை அதிகமாக கேட்டுட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி பே பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பயத்தோடையே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட படிக்கிற மெத்தடு. நம்ம ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தில் எல்லாம் இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக ஹை மார்க் வச்சிருக்கும் போது நமக்கு வேண்டிய காலேஜ், வேண்டிய கோர்ஸ் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணி சரியாக படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட் வந்ததுக்கப்புறம் சரி இனிமேலாவது நம்ம படித்து மார்க் வாங்கலாம் அப்படின்னு வரும்போது, நம்ம கண்டிப்பாக வந்து கான்செப்டை விட்டுருவோம். கான்செப்ட் விட்டு எந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு வருமோ நம்ம அதெல்லாம் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம கான்செப்டை விட்டுட்டு எக்ஸாமை எப்படியாவது நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கொஸ்டினை வந்து இது வருது அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினை வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது கம்ப்ளீட்டாகவே நம்மளை வந்து ஷிஃப்ட் பண்ணிடும். ஏன்னா இதை மாதிரி படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க காலேஜில் போன பிறகு நிறைய புரியவே மாட்டேங்குது, தெரியாமல் இன்ஜினியரிங் எடுத்துக்கணும் இப்படின்னு சொல்கிற ஃபீட்பேக் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரெஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் இருந்தே பெஸ்ட்டாக பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ 10 டேஸ்க்கு ஒரு சாப்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மந்தில் வந்து ஈஸியாக 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ரிவிஷன் மாதிரி இருக்கும். சைட் பை சைட் நீங்கள் வந்து நியூ சாப்டர் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை போய் நம்ம எழுதிடுவோம், நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க. ஸோ இதெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸோடு டெய்லி படிங்க. ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஹாலிடேஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் தான். பட் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்டடீஸ்க்கு அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி ஹவர்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸோடு பண்ணும்போது இன்னுமே கான்செப்ட் வந்து நல்லா தரோவாகும். அதுமாரி புரிஞ்சு படிங்க. அது வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் ஃபுல்லாகவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணி படிங்க. அப்போ அந்த பேர்டனே தெரியாது. ஸோ இவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 200 அவுட் ஆஃப் 200 நம்ம கட் ஆஃப் எடுத்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜில் ஈஸியாக நம்ம வந்து சீட் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் டிப்ஸ். நிறைய டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறது. இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணணும். சடனாக நடுவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் அது நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய வீடியோஸில் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணணும், அப்புறம் வேறு ஏதாவது ஸ்டடீஸில் டிஃபிகல்ட்டிஸ்னால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஸோ எல்லாம் வந்து கண்டினியூஸாக நான் வந்து
உங்களை வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். பட் உங்கள் சைடு இருந்து நீங்கள் வீடியோஸை பார்த்து அதை லேர்ன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை லேர்ன் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் அ கிரேட் பெனிஃபிட். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.